Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ரேண்டமைஸ்டு குயிக் சார்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரேண்டமைஸ்டு குயிக் சார்ட் வந்து டிவைட் அண்டு கான்குவெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தும். எலமெண்ட்ஸை டிவைட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுறது, ஓகேங்களா, சார்ட் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது. ஆனால் இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம சூஸ் பண்ணுற அந்த பைவட் எலமெண்ட் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ ரேண்டம் எலமெண்ட்டு தான் நம்ம பைவட்டுக்கு சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பிரிச்சுட்டு சார்ட் பண்ணுவோம். இதுதான் விஷயமே, ஓகேங்களா. ஸோ ரேண்டமைஸ்டு குயிக் சார்ட்டில் பைவட் எலமெண்ட் ரேண்டமாக சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் பண்ணி அப்புறமா சார்ட் பண்ணுறது தான் ரேண்டமைஸ்டு குயிக் சார்ட். ப்ராப்ளமில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ பாருங்கள், சார்ட் த ஃபாலோவிங் எலமெண்ட்ஸ் யூஸிங் ரேண்டமைஸ்டு குயிக் சார்ட். உங்களுக்கு எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க 8 3 1 7 0 10 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரேண்டமாக இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 7 எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஸ்டெப் 1, இந்த 7 இருக்கிற இடத்துல பார்ட்டிஷன் ஏற்படும். அப்படின்னா என்னதுன்னா, இந்த 7ஐ விட சின்ன நம்பர்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள், இந்த 7ஐ விட சின்ன நம்பர்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் போயிடும், 7ஓட பெரிய நம்பர்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு போயிடும், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, 8 இருக்குது. அப்போ 7ஓட பெரிய நம்பர் தூக்கி ரைட் சைடில் போடணும். நெக்ஸ்ட் 3 இருக்குது, 7ஐ விட சின்ன நம்பர் லெஃப்ட் சைடில் போடணும். 1 7ஐ விட சின்ன நம்பர் லெஃப்ட் சைடு, 7 அப்படியே இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் 0 7ஐ விட சின்ன நம்பர் இங்கே வந்துடும். 10 வந்து 7ஓட பெரிய நம்பர் ரைட் ஹேண்ட் சைடு. 2 7ஓட சின்ன நம்பர் லெஃப்ட் சைடு. ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ ரேண்டமாக ஒரு பைவட் எலமெண்ட் எடுத்துகிட்டு, ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு, ஸோ லெஃப்ட் சைடு எல்லாமே ஸ்மால் எலமெண்ட்ஸ், ரைட் சைடு எல்லாமே பிக் எலமெண்ட்ஸ். ஸ்டெப் 2, ஃபஸ்ட்டு இப்போ இந்த லெஃப்ட் பார்ட்டை சார்ட் பண்ண போகிறோம். இந்த பைவட் எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் பார்ட் என்ன இருக்குது, 3 1 0 2. திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இதுலேருந்து ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர் எடுக்கிறோம். நான் இந்த ரேண்டம் நம்பர் 1 சூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 1ஐ சென்டரில் வச்சுட்டு இப்போ செக் பண்ண போகிறோம். 3 வந்து என்னது, பெரிய நம்பர், அப்போ 1க்கு அந்த பக்கமாக போய்டும். நெக்ஸ்ட் 1 எழுதியாச்சு. 0 வந்து 1ஐ விட சின்ன நம்பர் லெஃப்ட் சைடுக்கு போய்டும். 2 1ஐ விட பெரிய நம்பர், ஸோ ரைட் ஹேண்ட் சைடு போய்டும், ஓகேங்களா. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 1க்கு லெஃப்ட் சைடில் இருக்குது ஒரே ஒரு எலமெண்ட் தான். அப்போ அது ஏற்கனவே வந்து ஷார்ட்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 3 2 எடுத்துக்கணும். இப்போ இதில் ஏதாவது ரேண்டமாக ஒரு நம்பர் எடுங்க. 3 சூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ இந்த 3 எடுத்து எழுதிக்கிறேன். எழுதிட்டு 3ஐ விட 2 வந்து சின்ன நம்பர், அப்போ லெஃப்ட் சைடில் போட்டாச்சு, ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர், 2 3. ஸோ ஏற்கனவே 0 இருக்குது, 1 தான் ரேண்டமாக சூஸ் பண்ணது. இந்த 3யும் 2வும் அரேஞ்ச் பண்ணி 2 3 வந்துடுச்சு. ஸோ இதுதான் லெஃப்ட் பார்ட்டுக்கான சொல்யூஷன். இப்போது ரைட் பார்ட்னர் இருக்குது 8 10. இதில் ரேண்டமாக ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்கள். நான் 8 சூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த 8 ஃபஸ்ட்டு 8 எடுத்து எழுதிட்டேன். அப்புறம் 10 8ஐ விட பெரிய நம்பர், அப்போ ரைட் ஹேண்ட் சைடு போய்டும், ஓகேங்களா. ஸோ இது 8 10, இது ரைட் பார்ட்னுடைய ஆன்சர். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். 0 1 2 3 0 1 2 3 சென்டராக எடுத்த பைவோட் எலமெண்ட் ஸ்டார்டிங் எடுத்தது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 8 10. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச சார்ட்டட் அரே, ஓகேங்களா. ஸோ இதுக்கான அல்காரிதமை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரேண்டமைஸ்டு குயிக் சார்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம்னா, இஃப் லோ லெஸ் தென் ஐ, இதோட மீனிங் என்னென்னா, அதாவது உள்ள மோர் தென் 1 எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், அதை அரேஞ்ச் பண்ண முடியும், ஓகேங்களா. முதல்ல ஒரு எலமெண்ட்டுக்கு மோர் தென் 1 எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறோம், ஓகேங்களா. ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஏற்கனவே என்னது, ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. சரி, நம்ம ரேண்டமாக ஒரு பைவட் எலமெண்ட் சூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. சின்ன நம்பர்லாம் லெஃப்ட் சைடு, p - 1 லெஃப்ட் சைடு, p + 1 ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறோம், ஓகேங்களா. சரி, பார்ட்டிஷன் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், ரேண்டம் பார்ட்டிஷன் இந்த ஃபங்க்ஷன் இது இருக்குது பாருங்கள், ரேண்டம் பார்ட்டிஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யும் பாருங்கள். அதாவது லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்லேருந்து ரேண்டமாக ஒரு நம்பர் சூஸ் பண்ணும், ஓகேங்களா. அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து கிரேட்டஸ்ட் நம்பருக்கு இடையில் ஏதாவது ஒரு ரேண்டமாக நம்பர் சூஸ் பண்ணும். அதுதான் பைவட் எலமெண்ட். ஸோ அந்த பைவட் எலமெண்ட்டை வச்சுட்டு நான் என்ன ஆகும்னா, பிரிச்சுட்டு
நகம் அரேஞ்ச் பண்ணும். லெஃப்ட் சைடு சார்ட் பண்ணும், ரைட் சைடு சார்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறது தான் இந்த கோடிங். ஓகேங்களா? சரி, இப்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். பெஸ்ட் கேஸ், அதாவது இந்த பைவட் எலிமெண்ட் என்ன பண்ணுது, பிரிக்குது. அதுதான் n log n டைம். ஓகேங்களா? ஆவரேஜ் கேஸ்னு அதுதான். ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா சார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடும் சார்ட் பண்ணணும், ரைட் சைடும் நம்ம சார்ட் பண்ணணும். அப்போ பாலினாமியல் டைம் O of n ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த டைமில் தான் அது ஒர்க் ஆகும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேண்டமைஸ்டு குயிக் சார்ட்னா என்னென்னு எழுதணும். இந்த ப்ராப்ளமை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இந்த சூடோ கோட் அல்காரிதம் எழுதிடலாம். அப்புறம் ஃபைனலாக டைம் காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணி காமிக்கணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.